ஹாய் விவர்ஸ். சுதாகரின் ரெஸ்டாரண்ட் சூழ்ச்சியை தெரிந்த இனியாவாம் வெகுண்டு எழுந்த கோபி பாக்கியாவுக்கு புது பிரச்சனை ஒன்று உருவாகிறது. வாங்க வீடியோவை காணலாம். அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக வரும் பாக்கியலட்சுமி சீரியல் தான் இன்றைய எபிசோடானது. ரெஸ்டாரண்டை அபகரிக்க சுதாகர் போட்ட பிளான் எல்லாம் இனியாவிற்கு தெரிய வருகிறதா? இனியா இந்த ரகசியங்கள் எல்லாம் கோபியிடம் போட்டு கொடுக்க இதனால் கோபி கோபத்தில் இருக்கிறாரா? அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய எபிசோடில் பாக்கியா ஹோட்டலில் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாராம். அப்போது கவுன்சிலரை கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க என்று சொல்லி ஓடி வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாராம். அதோடு நம்ம ஹோட்டலில் நடந்த பிரச்சனையால் தான் அவரை தூக்கிட்டாங்கன்னு சொல்லுறாங்க, என்ன பண்ண என்று சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் நேரத்திலே அங்கு கவுன்சிலரும் வந்து நிற்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் மறுபக்கம் இனியா வீட்டில் சுதாகர் பாக்கியாவின் முதல் ரெஸ்டாரண்டை தன்னுடைய பெயருக்கு மாற்ற வக்கீலிடம் பேசிக் கொண்டிருக்கிறாராம். அதையெல்லாம் இனியா கேட்டுவிட்டு சுதாகிடம் வாக்குவாதமும் செய்கிறாராம். நீங்க அம்மாவுடைய இரண்டாவது ரெஸ்டாரண்டை மட்டும்தான் வாங்கினு எனக்கு தெரியும், ஆனால் முதல் ரெஸ்டாரையும் பிளான் பண்ணி வாங்கி இருக்கீங்க என்று கோபப்பட அதற்கு நிதிஷ் அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உள்ளே போய் என்று அவரை அதட்டுகிறாராம். அதற்கு சுதாகர், உங்க அம்மாவுடைய முதல் ரெஸ்டாரண்டை நான் தான் வாங்கினேன்னு உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ உங்க அம்மா நடத்திட்டு இருக்கிற ஹோட்டலையும் எப்போ மூடுவாங்கன்னு கேட்டு சொல்லு என்று சொன்னதும் இனியா அதிர்ச்சியில் இருக்கிறாராம். மறுபக்கம் இனியா பாக்கியா வீட்டிற்கு வந்து கோபமாக இருக்க ஈஸ்வரி என்ன ஆச்சு என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாராம் கோபியிடம். ஆனால் இனியாவோ ஈஸ்வரியிடம் எதுவும் சொல்லாமல் இருக்கிறார். பிறகு பாக்கியா, உன்னுடைய முதல் ரெஸ்டாரண்டையும் என்னுடைய மாமனார் தான் வாங்கியிருக்காரு என்று எனக்கு இப்போதுதான் தெரியும் என்று சொன்னதும் பாக்கியா, அது நடந்து முடிந்த விஷயம், அதை பற்றி இனிமே பேச ஒண்ணுமில்லை என்றும் சொல்லிவிடுகிறாராம். அடுத்ததான் இனியா கோபியிடம் இந்த விஷயத்தை சொன்னதும் கோபி அதிர்ச்சி ஆகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, அவருக்கு அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கும் நடத்துவதே பிடிக்கலையாம். அதனால் அவங்கள வளர விடாமல் பண்ணணும்னு இப்படி பண்ணுறாங்க, என்கிட்டயே சொல்லுறாரு என்று சொன்னதும் கோபி, நான் சுதாகரிடம் பேசுகிறேன் என்று சுதாகர் வீட்டுக்கு வருகிறாராம். அங்கு சுதாகர் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு பற்றி விசாரிக்கிறாராம். பிறனையில் தான் அடுத்தடுத்த கதைக்களம் இவ்வாறு என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.